சிறுகடிக்கு ஆசை சீரியல் அடுத்த புறமல பார்த்தீங்கன்னா முத்து நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எப்பயும் போல மீனா வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு மீனா ரொம்ப பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு வந்து வைய அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் மீனா வில்லின்னு புரிஞ்சுக்கிட்டு முத்து மீனா இல்லாத நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. விஜயா முத்து பசிக்குதுன்னு சொன்னதை காதுல வாங்கிறாங்க. மனசு கேட்காம சாப்பாடு போட்டு எட்டு வந்துட்டு அந்த இடத்துல கோவமா வச்சுட்டு அங்கிருந்து போயிடறாங்க. முத்து அதை பார்த்துட்டு கண்ணீர் மல்க அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. அடுத்து முத்து மீனாவை பார்க்கணும் போல தோணுது. மீனாவுடைய வீட்டுக்கே போறாங்க. வீட்டு வாசல் வெளியிலே நிக்கிறாங்க. அப்ப மீனா முத்து வெளில காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் இல்லாம நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கூட உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம தானே என்னை தேடி வீட்டுக்கே வந்திருக்கீங்க. எல்லா பிரச்சனையும் காரணமே நான் தான். அந்த ரோஹிணி பண்ண தப்பால தண்டனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அழுகுறாங்க. மீனுடைய அம்மா முத்து வெளியிலே நிக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்கிட்ட பேசாம நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நைட்டு ஃபுல்லா விடிய ரோட்லயே நிக்கிறாங்க. மீனாவோ முத்துவை வான்னு சொல்லி கூப்பிட மறுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. அடுத்த நாள் செல்வம் எப்படியாவது மீனாவை முத்துவை பார்க்க வர வைக்கணுங்கிறதுக்காக செல்வம் மீனாவுக்கு கால் பண்றாங்க. வண்டி ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வண்டிக்கார ஒருத்தவன் இடிச்சு விட்டுட்டாமா, முத்துக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு போன்ல சொல்றாங்க. இதை கேட்டு மீனா ரொம்பவே துடிச்சு பதறி போயிட்டு வேகமா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வேகமா முத்து இருக்கிற இடத்துக்கு வராங்க. மீனாவும் முத்துவும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. மீனா முத்துவை பார்த்ததுமே ரொம்பவே கதறி ஃபீல் பண்றாங்க. என்னாச்சுங்க, எங்க அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கண்ணீர் மல்க. அதை பார்த்துட்டு முத்து என் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருந்துகிட்டு எதுக்காக மீனா நீ என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க.